بسم الله الرحمن الرحيم. தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் தரிக்குள் ஜன்னாவின் கூற்றுக்களும் அவற்றில் ஃபாத்திமா நாச்சியார் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் சிறப்பும் கூறப்பட்டுள்ளது. முஹிபு என்பது விசாரிக்கும் தானம். அது கல்குகள் எனப்படும் ஜீவராசிகளை விசாரிக்க கொண்டு வந்து நிறுத்தாக்கும் இடம். மஹ்ஷர் என்பதும் அதுதான். அந்த தானம் ஷாம் ராஜ்யத்தால் பைத்துல் முகத்தீஸுக்கு அருகில் வெண்மையும் அதிக விசாலமும் உள்ளதால் சமதளமாய் இருக்கும், அல்லது ஒரு சமதரை போல் இருக்கும். ஒரு அகன்ற மைதானம். அந்த மைதானத்தில் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துக்கள் வந்து சேர்ந்தபின் மற்ற மனிதர்களும் ஜின்களும் ஷைத்தான்களும் கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்வார்கள். அதன் பின் மிருகம் முதலான ஊர்வன பரப்பனவாகிய சகல ஜீவ கோடிகளும் திரள் திரளாய் வந்து நிரம்பும். மனிதர்களும் ஜின்களும் ஷைத்தான்களும் 120 அணியாக வகுக்கப்படுவார்கள். அவர்களில் மூமின்கள் 3 அணியாய் நிற்பார்கள். அதன் பிறகு எனது ஹபீப் முகமதுக்காக ஒரு மேடை போடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிடுவான். உடனே அர்ஷுக்கு பக்கத்தில் உள்ள ஒளிவினால் ஒரு மேடை போடப்படும். அதன் அருகில் லிவாஉல் ஹம்த் என்னும் கொடி நடப்படும். அங்கே இன்னும் 70,000 கொடிகளை நாட்டி 70,000 மணிகளாய் மலக்குகள் நிலை புரி தெரியாமல் நிற்பார்கள். அந்த அணிகளில் அணி ஒன்றுக்கு 5 லட்சம் மலக்குகளாய் நிற்பார்கள். மூமினானவர்கள் அடங்கலும் லிவாஉல் ஹம்தை சூழ்ந்து நிற்பார்கள். நபிமார்கள் அனைவருக்கும் அவரவர் தரப்படி மேடை போடப்பட்டிருக்கும். அவர்களுக்கும் லிவாஉல் ஹம்துக்கு கீழாக கொடிகளும் நாட்டப்படும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய இந்த 4 4 மேடைகள் போடப்பட்டு 4 கொடிகளும் நாட்டியிருக்கும். ஷஹீதானவர்களுக்கும் மேடைகள் போடப்படும். ஹஜ்ரத் மாதி இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும், ஹஜ்ரத் அபீ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும், ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும், ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும், ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஒவ்வொரு கொடி நாட்டப்படும். அதன் பின் அல்லாஹ் தஆலாவிடமிருந்து, ஓ ஆதமே, தௌபா மன்னிப்பு செய்தவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஓ நூஹே, ஷுக்ர் என்னும் நன்றி செய்தவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஓ இப்ராஹிமே, தயார குணமுள்ளவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். இஸ்மாயிலே, உண்மை உள்ளவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். யூசுஃபே, பரதேசிகளை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். அய்யூபே, பிணியாளிகளை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். தாவூதே, ஓதுபவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். சுலைமானே, நியாயமுள்ள ராஜாக்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். மூசாவே, சுத்தமானவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஹாரூனே, ஆலிம்கள் அனைவரையும் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஷுஐபே, முதியோர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். சக்ரியாவே, பேரின்ப பிரியமுள்ளவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். யஹ்யாவே, நிராசைக்காரர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளவும். ஈசாவே, பேரின்ப ஓப்புள்ளவர்களை நீர் சேர்த்துக் கொள்ளும். முகம்மதே, ரசூல்மார்களையும் நபிமார்களையும் ஆரிஃபீன்களாகிய ஞானிகளையும் நீர் சேர்த்துக் கொள்ளும். பிறகு அபூபக்கரே, விசுவாசக்காரர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். உமரே, நீதவான்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். உதுமானே, கொடையாளிகளை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். அலியே, பீசபீர் என்ற மார்க்க போர் நீதி போர் செய்தவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஹசனே, ஷஹீதானவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். ஹுசைனே, அநியாயமாக கொல்லப்பட்டவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். மாத் இப்னு ஜபலே, மார்க்க விதி அறிந்தவர்களை நீர் சேர்த்துக் கொள்ளும். உபை இப்னு கஅபே, கிராத்தை அறிந்தவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். அபூதாரே, நிராசை பெற்றவர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். அபூ தருதாவே, ஃபக்கீர்களை எல்லாம் நீர் சேர்த்துக் கொள்ளும். அன்பியாக்களே, அவர்களுடைய கூட்டங்களே, எவன் ஒருவன் அல்லாஹ் தஆலாவை தெரிந்து கொண்டானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலாவின் உவப்பு கிடைக்கும் என்று ஒரு சத்தம் பிறக்க கல்குகள் அடங்கலும்
தராதரப்படி எங்கும் பரவி நெருங்கி சேர்ந்து நிற்பார். அப்போது அல்லாஹ்விடமிருந்து, என்னுடைய கல்குகளே, நீங்கள் எல்லோரும் துன்யாவில் இருந்து கொண்டு செய்யாதவைகளை எல்லாம் செய்யும் போது நான் பார்த்து கொண்டு சும்மா இருந்தேன் அல்லவா? அதனால் இப்போது நீங்கள் சும்மா இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவார். இன்னும் இன்றைய தினம் ஒவ்வொரு நபசும் அது செய்தவனுக்கு தக்க கூலி கொடுக்கப்படும். அநியாயம் என்பது இன்றைக்கு இங்கு இருக்காது. வெகு விரைவாய் நான் விசாரணையை முடிப்பேன். எனக்கு வழிபட்டவனை இன்றைக்கு சங்கையாக்குவேன், மாறு செய்தவனை வேதனை செய்வேன். என்னுடைய வார்த்தைப்பாட்டை மாற்ற மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா உறுதியளிப்பான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வார்த்தையிலிருந்து மாற்றாமல் இருப்பேன் என்று உறுதியளித்த பின் சூரியனை கொண்டு வரும்படி மலக்குகளுக்கு உத்தரவு பிறக்கும். உடனே துன்யாவிலும் 360 மடங்கு பெரிதாயுள்ள இந்த சூரியனை ஒவ்வொரு இடத்திலும் 360 சிறு வடங்கள் தொடுத்த 360 பெரும் வடங்கள் பூட்டின வண்டியில் வைத்து ஒவ்வொரு சிறு வடத்திலும் 360 மலக்குகள் நின்று பிடித்து இழுத்து வருவார்கள். அந்த சூரியன் அல்லாஹ் தஆலாவுடைய சமூகத்தில் வந்ததும் சுஜூத் என்னும் வணக்கம் செய்யும். அப்போது அல்லாஹ் தஆலா அதனிடம், என்னுடைய அடியார்களில் எவனையாவது உன்னை வணங்கும்படி நீ ஏவினது உண்டா என்பார். அதற்கு அந்த சூரியன், என்னுடைய எஜமானனாகிய ஆண்டவனே, நீ துப்புரவானவன், வணக்கப்பட பாத்திரமான நாயன், உன்னையல்லாமல் ஒருவனும் இல்லையே. அப்படி இருக்க உன்னுடைய அடியார்களை என்னை வணங்கும்படி உன் அடிமையாகிய நான் எப்படி ஏவுவேன்? அவர்கள் சிலர் அப்படி செய்தார்கள், அதற்கு நான் பொருந்தவில்லை என்று சொல்லும். அப்போது அல்லாஹ் தஆலா அதை பார்த்து, நீ உண்மை சொன்னாய் என்று சொல்லிவிட்டு அதற்கு துன்யாவில் உண்டான வெப்பத்தை காட்டிலும் இரட்டிப்பாக்கி கல்குகளுடைய தலைக்கு மேல் நெருங்கும்படி உத்தரவிடுவார். உடனே அந்த சூரியன் 2 துருவத்திற்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளவோ அவ்வளவாக கல்குகளுடைய தலைக்கும் தனக்கும் முடுகுதலாய் நெருங்கி நிற்கும். அப்போது அர்ஷுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் அங்கு இருக்காது. நல்லோர் அனைவரும் அந்த நிழலில் ஒதுங்கி நிற்க இடம் பெறுவார்கள். மற்றவர்கள் எல்லோரும் அந்த சூரியனுடைய அதிக சூடான வெயிலில் அகப்பட்டுக் கொள்வார்கள். தாங்க மாட்டாத காங்கையின் கொடுமையால் ஒருவருக்கொருவர் தள்ளிக்கொண்டும் மோதிக்கொண்டும் தத்தளித்து தடுமாறியும் கலங்கி நிற்பார்கள். ஒவ்வொரு ஹல்கினுடைய மூளையும் கொதித்து உருகி வேர்வையுடன் கலந்து ரோமக்கால் வழியாக பிரவாகித்து தரையில் பழிந்து கட்டி நிற்கும். அது கல்குகள் செய்த பிணைக்கத்தக்கபடி சிலருக்கு முழங்கால் வரையும், சிலருக்கு தலைக்கு மேலுமாக உயர்ந்து நிற்கும். கல்குகளுடைய வேர்வையெல்லாம் பொதுபட தலைக்கு மேல் 70 பாகம் உயர்ந்து நிற்கும். அநேகரது மூழ்கி கிடந்து தத்தளிப்பார்கள். 100 வருஷம் இவ்விதமாயிருக்கும். பிறகு 100 வருஷம் வரையும் மிகவும் பயங்கரமான இருள் வந்து கல்குகளை சூழ்ந்து கொள்ளும். அவ்விருளில் அனைவரும் அகப்பட்டுக் கொண்டு கண்ணோடு கண் தெரியாமல் திசைகள் தோறும் தத்தளித்து தடுமாறி நிற்பார்கள். அதன் பின் 100 வருஷங்கள் வரை தாங்க மாட்டாத பயங்கரத்தினால் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து மோதி திரிவார்கள். ஆக இந்த 300 வருஷத்தில் ஒவ்வொருவரும் தம் தம் நபுசுக்கு வந்து பிடித்திருப்பதை எண்ணி அதே பராக்காய் கவலையில் மூழ்கி கிடப்பார்களே அல்லாமல் ஆணை ஆண் என்றும் பெண்ணை பெண் என்றும் ஒருவரையும் ஒருவர் அறிய மாட்டார்கள். இந்த 300 வருஷம் துன்யாவுடைய வருஷமாகும். இந்த 300 வருஷத்து சங்கடத்தில் அகப்பட்டு தவிக்கும் போது மூமினான ஒவ்வொருவரும், ஆண்டவனே, எங்களுக்கு ஒரு தீர்மானத்தை செய்து நரகத்திற்கு அனுப்புவதாய் இருந்தாலும் அனுப்பு, இந்த வேதனைகளில் இருந்து எங்களை நீக்கு என்று கேட்பார்கள். அப்போது ஒரு மேகம் வெளிப்பட்டு வந்து குடை போல கவியும். அந்த மேகத்தின் நிழலில் 3 கிளையாக இருக்கும். அந்த நிழல் பார்வைக்கு நிழலாக தோன்றுமே, அல்லாது நிழலின் சுவாப குணம் உள்ளது அல்ல. இது உண்டான உடனே கல்குகள் அடங்களையும் அந்த நிழலில் போகும்படிக்கு உத்தரவு பிறக்கும். உடனே ஜனங்கள் 3 கூட்டமாக அந்த நிழலில் 3 கிளை வழியாக போவார்கள். அந்த கூட்டங்களில் ஒன்று மூமின்களும் ஒரு கூட்டம், முனாஃபிக்குகளும் ஒரு கூட்டம், காஃபிர்களுமாக இருக்கும். இம்மூன்று கூட்டத்தாரும் 3 கிளையான நிழல்களிலும் போனபோது மூமினானவர்களுடைய கிளை ஒளிவாகவும்
மலக்குகளுடைய கிளை சூடாகவும் காஃபிர்களுடைய கிளை பகையாகவும் இருக்கும். இப்படி இருக்கையில் ஜனங்கள் திரண்டு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய், யோ ஆதமே, தாங்கள் மனிதருக்கெல்லாம் பிதாவாகையால் தாங்கள் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவிடம் போய் விசாரித்து முடிவு செய்யும்படி மன்றாட வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் அல்லாஹ் தஆலாவிடம் தின்ன வேண்டாம் என்று விளக்கின மரத்தின் கனியை